சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் இதுக்கு முந்தின வீடியோ நான் பொம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி போட்டிருந்தேன்ப்பா. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குறதுன்னு சொல்லிட்டீங்க, நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்குறத பற்றியும் நீங்கள் எங்களுக்கு வீடியோ போடுங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. உண்மையான வார்த்தைப்பா, நல்ல வார்த்தை அவங்க சொன்னது நிஜந்தாப்பா. ஆம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் நான் சொல்லி தான் ஆகணும். இப்போ சொல்கிறேன். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான். உலகத்தில் பிறக்கும்போது நல்லவங்களாக தான் பிறக்கிறாங்க. அப்புறம் அவங்க வளர்ந்து வர சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை இதில் பார்த்து அவங்க அப்படி இப்படி ஒரு பிள்ளைய வழி மாறி போயிடுதுங்க. அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். எப்படின்னா, பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது நல்ல எண்ணங்களாகவே நினைக்கணும். நம்ம ராமாயணம், மகாபாரதம், பெரிய பெரிய தலைவர்கள், உத்தமர்கள், நல்லவங்க, அவங்கள பற்றி அந்த கதைகளை படிக்கணும். அவங்க அந்த மாதிரி கதைகளை படிச்சுட்டு அதை கேட்டுக்கிட்டு டிவியில் கூட மகான்களை எல்லாம் பற்றி போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ளே கருவு இருக்குல்ல, அந்த கருவுக்கு ஆண் கருனாலும் சரி பெண் கருனாலும் சரி மனசில் பதியும். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம அவங்களுக்கு அதை கற்பிக்கிறோம். அப்புறம் பிறந்த பிறகு நம்ம அந்த மாதிரி இதுகளவே தான். இப்போ டிவியில் கூட குழந்தைகளுக்கான படங்கள் போடுறாங்க. அப்போ ராமர் படம், முருகன் படம், இயேசுநாதர் படம், இந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க. இந்த பொம்மை படமாகவே காட்டுறாங்க. அப்படி அதுங்களை பார்க்க சொல்லுவோம். குழந்தையிலேருந்தே அப்படியே அவங்களுக்கு ட்ரெயின் ஆகணும். அப்போ அவங்க மனசில் நல்ல எண்ணங்கள் தான் வளரும். ரெண்டாவது, வீட்டில் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறக்கூடாது. சண்டை போட்டுக்கிட்டா அதுங்களுக்கு மனசில் அதை அப்படியே பதியும். அப்புறம் அவங்களோட அப்பா அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களை ஒரு தவறாக பேசிடக்கூடாது, தவறாக நினச்சக்கூடாது. நம்ம குழந்தைய தான் நினைக்கிறோம், அவங்க அப்பாவைத்தான் ஒரு ஹீரோவாக நினச்சி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க அக்கம் பக்கத்து லேடிஸுகளை, கூட பிறந்தவங்களை, ஒய்ஃபை எல்லாத்தையுமே அப்பா மரியாதையாக நடத்தணும். அதை நடத்துகிறத பிள்ளையே நோட் பண்ணுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டில் பதிவாகி அப்புறம் அவங்க கொஞ்சம் பெரியவங்களானா அதே மாதிரி செய்ய தூண்டும் அவங்களுக்கு. அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போ பெற்றவங்க தாய்தா பெண்ணை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். வழிகாட்டியாக இருந்தால் அவங்களும் அதே மாதிரி இப்போ ஸ்கூல்களெல்லாம் பார்த்துருக்கீங்கப்பா, இந்த பேப்பர்லாம் வந்திருக்கு. இந்த ஏதோ பெண்களுக்கு முக்கியமான தினம், மகளிர் தினமோ என்னன்னு தெரில. அப்போ அந்த ஸ்கூலில் படிக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை பையங்க பாத பூஜை பண்ணுறாங்க. எப்படின்னா, பொம்பளை பிள்ளைகள்லாம் ஒரு தெய்வத்துக்கு சமம், தெய்வம். அந்த காலத்தில் நம்ம நாட்டில் அதுதான். எது எடுத்தாலும் சின்ன சின்ன குழந்தைகளை தெய்வமாகத்தான் மதிப்பாங்க, கன்னி பூஜை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூலில் எனக்கு பேப்பரில் நான் ஒரு நாள் பார்த்தேன். பரவாயில்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொம்பளை பிள்ளைகளெல்லாம் வரிசையாக உட்கார வச்சு ஆம்பளை பையங்களை பாத பூஜை செய்ய சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு மனசில் சரி, பெண் குழந்தைகள்லாம் ஒரு தெய்வத்துக்கு சமானம், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், வருஷம் அவங்களுக்கு அந்த மாதிரி செய்யல அந்த எண்ணங்கள் மனசில் வந்துடுது. ரெண்டாவது, அவங்களுக்கு இந்த நதியை பெண்களாக மதிக்கிறான். அவங்க பேர் சரஸ்வதி, காவேரி, கோதாவரின்னு சொல்லி பெண்கள் பேர் தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி மாரியம்மா, காளியம்மா, மீனாட்சி அம்மா அப்படின்னு அம்மன்கள் சாமியெல்லாம் பெண்கள் தான். அதே மாதிரி பூமியை கூட பூமாதேவின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம பெரியவங்க குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்தே சாமி கும்பிடும்போது கூட, படிக்க போகும்போது கூட, சரஸ்வதி அம்மாவை கும்பிட்டுக்கங்கடா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி சாமி போட்டாவை காட்டினா அப்போ பெண்கள் அவங்க மனசில் தெய்வமாக படும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அப்படி குற்றம் செஞ்சால் சாமி பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காளி சிலையோ ஒரு சக்தி சிலையோ அதெல்லாம் அந்த படங்களையெல்லாம் காட்டி பாரு, தப்பு செஞ்சவங்கள சாமி இப்படி அழைச்சிடும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும், அந்த மாதிரியெல்லாம் காட்டணும். அந்த மாதிரி சினிமாக்கெல்லாம் பழைய படங்கள்லாம் இருக்குது, அதுகளெல்லாம் போட்டு காட்டணும். அப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு பெண்கள்லாம் ஒரு வித்தியாசமாக தெரியாமல் ஒரு தெய்வமாக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். பெண்கள்லாம் வழங்கணும், மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும், ஊர் நல்லாயிருக்கும், நாடே நல்லாயிருக்கும், உலகமே நல்லாயிருக்கும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அவங்க நினச்சா அவங்க என்னமும் செய்வாங்க. அவங்கக்கிட்ட இப்போ அவங்க குழந்தை பெற்று வளர்த்து ஒரு குடும்பத்தை முன்னேற்றி இப்படியெல்லாம் வரவங்க. அவங்க எதையுமே ஆம்பளைனால சம்பாரித்து தான் போட முடியும். அவங்களுக்கு தனி பலம் இருக்குது. அவங்களுக்கு பொம்பளைகளுக்கு பலம் இல்லாட்டி கூட
அவங்க எதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த ஆம்பளை பிள்ளைங்க மனசில் பதியணும். பொம்பளை பிள்ளையில அவங்க தெய்வமாக நினைக்கிற அளவுக்கு நம்ம தாயகத்தை வந்து அவங்களுக்கு கற்றுத்தரணும். இந்த ராமாயணத்தில் ராமர் எப்படி இருந்தார், சீதா மட்டும் கல்யாணம் முடித்து ஏகபத்தினி விரதராக இருந்தார். அதெல்லாம் நம்ம வீட்டுகளில் பேசணும். இப்போ சொந்தக்காரவங்க வந்தாலோ அம்மா அப்பா பேசும்போதோ ராமர் அந்த கதையை பற்றி பேசி அதை புகழ்ந்து அப்படியாப்பட்ட ஒரு ராமர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுகளுக்கு கதை சொல்லும் போது கூட குழந்தைகளுக்கு நம்ம இப்படி கதைகளை சொல்லலாம். அப்போ அவங்க மனசில் சின்ன பிள்ளையிலேருந்தே மனசில் பதிஞ்சிரும், நம்ம ராமர் மாதிரி இருக்கணும், பொம்பளை பிள்ளைகளை தெய்வமாக நினைக்கணும் அப்படிங்கிற நம்ம திரும்ப 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 கதைகள் சொல்லி வளர்க்கும் போது அதுக்கு மனசில் அப்படி வளர்ந்துடும். தப்பான எண்ணங்கள்லாம் வராது. இந்த மாதிரி இந்த பொள்ளாச்சியில் இந்த மாதிரி டெல்லியில் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வராது. பிள்ளைங்க எப்போவுமே ஒழுக்கமாக இருப்பாங்க. அவங்களுக்கு சிக்கனத்தை கடைப்பிடிச்சி கொடுக்கணும். கேட்டதெல்லாம் ஆம்பளை பிள்ளைன்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஓவராக சலுகை தருவாங்க. இப்படிலாம் ஆணும் பெண்ணும் ஒன்று தான் அவங்களுக்கு நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு ஒன்று போலதுன்னு ரொம்ப அவங்க வேணுங்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். யோசித்து அதெல்லாம் இல்லைப்பா அப்படிப்பா இப்படிப்பா நம்ம வீட்டில் இவ்வளோதான்ப்பா இருக்குது, நம்ம இதுக்கு தகுந்தாப்பா செலவழிக்கணும்ப்பா, கஷ்டமாக இருக்குப்பா, இது தேவையா, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா அப்படிலாம் பேசி அதுகளை சமாதானம் பண்ணணும். அதுங்க அவங்கள போட்டு அடிக்கக்கூடாது, அவங்கள பேசணும். இப்படியெல்லாம் நீ செஞ்சீன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அடிக்கக்கூடாது. இப்படிலாம் நீ செஞ்சீன்னா எவ்வளோ நஷ்டமாகுது, இப்படியெல்லாம் ஆகுது, அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீ அம்மா அப்பாவை நீ சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏதாவது நீ தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுவோம், அப்புறம் அம்மா அப்பாவுக்கு முடியாமல் போயிடும். அதனால் நீ தப்பு செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லி பொறுமையாக சொல்லி அப்பப்போ சுட்டி காட்டி அவங்கள அன்பால் தான் திருத்தணும். குழந்தைங்கன்னா சேட்டை பண்ண தான் செய்வாங்க. சேட்டை பண்ணுற குழந்தைகள் நம்ம அன்பாக திருத்தி அப்படியே பெரிய பையங்களானா டீனேஜ்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அப்போயெல்லாம் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். நம்ம அவங்கள அடித்து சட்டை போட்டு அவங்க எதிரிக்கிட்டு இப்படிலாம் போயிடுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், அப்போவுமே நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிருப்பா, அம்மா ரொம்ப வருத்தப்படுறேன், நீ எப்போவுமே அம்மா நல்லா இருக்கணும், அம்மா ஹாப்பியாக இருக்கணும் தான் நினைப்பேன். அந்த மாதிரி இருக்கணும்னா நீ இப்படி இருந்தாதாப்பா முடியும். அம்மாவை சந்தோஷப்படுத்துப்பா, அப்பாவை சந்தோஷப்படுத்துப்பா, கூட பிறந்தவங்க அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ வந்து அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்ப்பா. நீதாப்பா குடும்பத்தை வழி நடத்தணும், நீதாப்பா குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளை, நீ நல்லா நீ முன்னேறிக்க வந்தாட்டே நாங்கள் நல்லா இருக்க முடியும், எங்களுக்கு நீ சந்தோஷத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கோளார அன்பாக பேசிட்டா அவங்கள திருத்த முடியும்ப்பா. அப்படி பேசி அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையோட வளர்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல பிள்ளைய வருங்காலத்தில் உங்களுக்கு கிடப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக வர்றதுக்கு நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி வளர்த்துக்கங்கப்பா. வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.